மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் நச்சு காற்றை சுவாசித்து விட்டு உயிர்காற்றை ஆக்சிஜனை வெளியிடும். நம் முன்னால் அடர்ந்து இருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை கரிய அமில வாயுவை சுவாசித்து விட்டு உயிர்காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் உயிர்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம். இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதனால் மரம் அல்ல, நம் உயிர் என்பதை நாம் உணர வேண்டும். நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து கொண்டீர்கள். உயிர் என்றால் ஒன்றுமில்லை, அது காற்று. என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள். அவ்வளவுதான். மரணம் என்பது மூச்சு விட முடியாமை, மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது. அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார். அது பறையர் காற்று, படையாச்சி காற்று, நாடார் காற்று, தேவர் காற்று, கவுண்டர் காற்று, அந்த ஒடையார் காற்று, பிள்ளை காற்று, முதலியார் காற்று, ஒரு காற்றும் இல்ல, ஒரே காற்று, இவர் தந்த காற்று. அதனாலதான் கீழே உட்கார்ந்துருக்கவங்களை எல்லாம் பார்த்தது எப்படி நக்கெல்லாம் சிரிக்குது. பைதிகார பயல்களா. அதனால்தான் மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். ஏன்? மரம் நம் அன்னை, மரம் நம் தாய்.